அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் 5 நபர் கமிட்டியை நியமித்திருக்கிறார். இந்த குழு திராவிட முன்னேற்ற கழக தலைவரோடும் அந்த குழுக்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறது. இதில் எந்தவித சந்தேகமே வேணாம். இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு தேர்தலுடைய ஏற்பாடுகள் தான் நாங்கள் இப்போ செஞ்சிருக்கோம். யார் சொன்னது? இல்லையே, யார் சொன்னா அது மாதிரி? யாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நாங்கள் தொடங்கி இருக்க மாட்டோம். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குமே, என்ன மாற்றம் இருக்கு? ஒரு மாற்றமும் இல்லையே. இந்தியா கூட்டணி பலமுறை சொல்லிட்டோம், இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இந்தியா கூட்டணி எஃகு கூட்டம் மாதிரி இருக்கு. நாங்க அவங்களோட புரிதலோட இருக்கோம், அவங்க எங்களோட புரிதலோட இருக்காங்க. பிரச்சனை ஒண்ணு இல்லை. யார் சொன்னாங்க அது? இல்ல, அது சமூக வலைதளங்களை யார் நீங்க கூட நாளைக்கு போடலாம். யார் ஒன்று ஆத்தென்டிக்கா இருந்தா எங்க தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் பேசியிருக்காங்களா? நாங்க யாருன்னா பேசியிருக்கோமா? ஆத்தென்டிக்கா சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனை முறை சொல்லணும்? அதெல்லாம் சும்மா தப்பு செய்யலாமே. இப்ப நான் கேட்கிறேன், தொகுதியோடைய முடிவுகள் பற்றி தலைமையோட ஆலோசனை பண்ண எங்க பண்ணணும்? நாங்கள் தலைமையோட தான் ஆலோசனை பண்ணணும். அவங்க வழிகாட்டுதல தான் செய்யணும். போட்டியிடும் இடங்களின் எண்ணிக்கையை கூட்ட சொல்லுவீங்களா? அது அகில இந்திய தலைமை சில வழிகாட்டுதலை அங்கேயே சொல்லியிருக்காங்க, எங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன், எங்களுக்கும் அவர்களுக்கும் புரிதல் உண்டு. இது ஒரு புரிதலுக்குரிய கூட்டணி, புரிதலுக்குரிய தலைவர்கள் இருக்காங்க. இந்த தேசத்திற்கான கூட்டணி, இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி. இதில் எந்தவித பிணக்கும் பிரச்சனையும் சச்சரவும் சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எஃகு கோட்டை மாதிரி இருக்கிறது. ஆட்சியில பங்கு கேட்பீங்களான்னு சொல்லுங்க. அகில இந்திய காங்கிரஸ் இதெல்லாம் இங்க கேமரா முன்னாடியும் மைக்கு முன்னாடியும் சொன்னா, கேமராவும் மைக்கும் நீங்களமா வாங்கி தர போறீங்க? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னா நீங்களா வாங்கி கொடுக்க போறீங்க? எத்தனை முனை போட்டி வந்தாலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். 5 முனை கூட வரலாம், 6 முனை கூட வரலாம். எத்தனை முனை போட்டி வந்தாலும் இந்தியா கூட்டணி 45 விழுக்காடுக்கு மேல வாக்கு வங்கியோட வலிமையா இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெற்றோமோ அதை விட கூடுதலான வாக்கு சதவீதத்தில் வெற்றி பெறும்.